விஜயபாஸ்கரை வைத்து OS மணியனிடம் பேரம் பேசியது தாவேக. பாஜகவை தொடர்ந்து குதிரை பேரம் தொடர்பாக தாவேக அரசு மீது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. இப்போ நான் காரில் வரும்போது கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, விஜயபாஸ்கர் நேற்று தான் சேர்ந்தார். அவர் OS மணியன்கிட்ட பேசியிருக்காராம். OS மணியன்னு சொல்கிறார், இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும். ஆக ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற வழிய தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறி அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் மனு. கிண்டி ஆளுநர் மாளிகையில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மாநிலங்களவை MP இன்பதுரை ஆகியோர் மனு. குதிரை பேரத்தின் மூலம் மாற்றுக் கட்சி MLA-க்களை விலை கொடுத்து வாங்கும் தாவேகாவின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் மனு அளித்த பின்னர் அக்கட்சி கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 1 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக குதிரை வேகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு அவர்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருப்பதை கண்டித்தும், தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மேதகு ஆளுநர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். குதிரை பேரம், சட்டவிரோத கைது மற்றும் காவல்துறை மிரட்டலில் தாவேக அரசு ஈடுபடுவதாக புகார். தாவேகாவின் குதிரை பேரம் தொடர்பாக திமுக அதிமுகவினர் அளித்த புகார் குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம். ஆய்வு செய்வதற்கு ஆளுநருக்கு முழு அதிகாரம் உள்ளது. ஆளுநரை கொச்சைப்படுத்தி பேசுவது அமைச்சருக்கு அழகல்ல என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காட்டம். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசினுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அதை கொச்சைப்படுத்தி பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. பெண் குழந்தைகளிடம் காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் நடந்து கொண்ட விதம் குறித்து ஆளுநரிடம் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அமைச்சர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை கோரி ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் விளக்கம். ஆளுநர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும், கேபினட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினட் கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். பணியிட மாறுதலுக்கு லஞ்சம் பெறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் மீது புகார் வந்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தாவேக அரசை தொடர்ந்து பாஜக விமர்சித்துதான் வருவதாகவும் பேட்டி. நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ரூபா வரை லஞ்சம் கேட்பதாக கூட புகார்கள் வந்திருக்கு. ஆக நாங்கள் பகிரமாக குற்றம், நாங்கள் யாருக்கும் பின்புலமாக இல்லை. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களை தவிர 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வழங்கிய மனு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம். மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி செய்வோர் தயக்கமின்றி ஆளுநர் மாளிகையை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் பிரச்சினைகளை தன்னிடம் கூறினால் முதலமைச்சரை